நம்ம ஊர்ல காக்கா பிடிப்பவன் ஒரு சொல்லு இருக்கே, கேட்டிருக்கீங்களா? அது என்னன்னு தெரியாம பல பேரு புகழ்ந்து பேசுறவன் மட்டும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள ஒரு சின்ன ரகசியம் இருக்கு கண்ணுங்க. என்ன கண்ணுங்களா, நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் அம்புஜம் பாட்டி. இன்னைக்கு நம்ம கிராமத்திலே காக்கா பிடிப்பதுன்றது ஒரு சொல்லோட இருக்கு. அதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்க்கலாம். நிறைய பேர் என்ன சொல்வாங்கன்னா, நயவஞ்சகமா புகழ்ந்து பேசுறது, தன் வேலைக்காக புகழ்ந்து வேலை வாங்குறது, இதுதான் காக்கா பிடிப்பதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பேசுறதால மட்டும் காக்கா பிடிப்பதுன்னு ஆகாது கண்ணுங்களா. ஒருத்தன் தன் காரியம் நடக்கணும்னா என்ன பண்ணுவான்? முதல்ல கைய பிடிப்பான், அடுத்தது காலையும் பிடிப்பான். அதுதான் கண்ணுங்களா, காக்கா பிடிப்பதுன்னா காலையும் கையையும் பிடிப்பதுதான். கால் பிளஸ் கை மைன் காக்கை. காலப்போக்குல காக்க பிடிப்பதுன்னு இருந்தது, காக்கா பிடிப்பதுன்னு மாறி போயிருச்சு. தனக்கு சாதகமா தன் காரியம் சாத்திக்க பிறர் காலையும் கையையும் பிடிப்பதுதான் காக்கா பிடிப்பது ஆகிவிட்டது. அது வெறும் வாய்ப்பேச்சு மட்டும் இல்ல, அதுக்குள்ள கொஞ்சம் நயவஞ்சகமும் கலந்திருக்கும். அதனால்தான் நம்ம பெரியவர்கள் சொல்வாங்க, காக்கா பிடிக்கிறவன நம்பாதேன்னு. ஆனா நயவஞ்சகம் இல்லாம காக்கா பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. யாருன்னு தெரியுமா? அது அவங்கவங்க பொண்டாட்டிங்க தான். கணவர்கள் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததும் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு கால் கை பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவங்க விருப்பப்பட்டதை கேட்பாங்க பாருங்க. அப்பதான் புரியும் காக்கா பிடிப்பதுன்னா என்னன்னு. என்ன கண்ணுங்களா, பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க.